அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் ஜூன் 9, 2025, வைகாசி 26ஆம் நாள் திங்கட்கிழமை. அனைவருக்கும் வெற்றிகரமான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். ஒவ்வொரு காலையும் நாம் புதிதாக பிறக்கிறோம். இன்று என்ன செய்ய போகிறோம் என்பதே இந்த நாளை பொருளுள்ளதாக மாற்றுகிறது. நாம் ஒவ்வொரு காலையும் 8 நடை நடந்து இந்த நாளை ஆரம்பிப்போம். வாழ்வில் வெற்றி பெறுவோம். இப்பொழுது நாம் அனைவரும் 8 மீது நிற்கிறோம். நமது விஷன் இறைவணக்கம் கூறப்போகிறோம். இதை நான் சொல்ல சொல்ல அதன் இடைவெளியில் நீங்களும் அதை திரும்பச் சொல்லுங்கள். அப்படி சொல்வதனால் உங்களுக்குள் ஆற்றல் பெருகுவதை நீங்கள் உணர்வீர்கள். உங்களுக்குள் ஆனந்தமும் ஆரோக்கியமும் நிலைத்திருக்க இது உதவும். டைகர் விஷன். மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன். ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். டைகர் இறைவணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாயிருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடமென எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா. நாம் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியத்தோடு ஆனந்தமாய் வாழ்வதற்கு நமக்கு ஆயுள் முழுவதும் ஆசானாய் 8 நடைப்பயிற்சியை கற்றுத்தர வருகிறார் நமது குரு டாக்டர் டைகர் தேன்கூடு பிரபாகரன் அண்ணா அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுக்களையும் அசையக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு காரணங்களை முக மலர்ச்சியோட மனம் மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது இருக்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும் நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்கலாம். இப்பொழுது பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதல் அடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப் போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது நாம் சில பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம். அந்த வகையில் இன்றைய நினைவூட்டல்கள், நம்மளுடைய உள்ளங்கைகளை மடக்கி பார்த்தல் அப்படிங்கிற ஒரு செயலை செய்து பார்க்க வேண்டும். இப்பொழுது நாம் நடையை தொடங்கி இருக்கிறோம். உள்ளங்கைகளை மடக்கி பார்த்தால் அது இயல்பாக இருக்கும். விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்க வேண்டும். அவைகளும் இயல்பாகவே இருக்கும். நடையை தொடங்கும் பொழுது சுவாசத்தை சோதித்து பார்த்திருக்க வேண்டும். நம்மளுடைய 2 நாசியிலையும் சுவாசம் வருகிறதா அப்படின்னு இப்படி நம்மளுடைய சோதனைகளை செய்து தான் நம்மளுடைய பயிற்சிகளை தொடங்க வேண்டும். தொடர்ந்து நம்மளுடைய முதல் விஷயமாக நாம் செய்ய வேண்டியது, நம்மளுடைய பயிற்சிகளை, முயற்சிகளை, நிகழ்ச்சிகளை, செயல்களை எதை தொடங்குவதற்கு முன்பாக நம்மளுடைய தாயை வணங்க வேண்டும், நம்மளுடைய தந்தையை வணங்க வேண்டும், நமது குருமார்களை வணங்க வேண்டும், நமது இயற்கையை, இறைவனை, பிரபஞ்சத்தை வணங்க வேண்டும். நம்மளுடைய இஷ்ட தெய்வங்களை வணங்கி கொள்ள வேண்டும். நமது மூதாதையர்கள் முன்னோர்களை வணங்கி கொள்ள வேண்டும்.
இவ்வாறாக நம்மளுடைய தாய் தந்தை குருமார்கள், இயற்கை இறைவன், பிரபஞ்சம், இஷ்ட தெய்வங்கள், மூதாதையர்கள், முன்னோர்கள் இவர்களை வழிபட்டு அவர்களிடம் அருளாசி பெற்று அவர்களை வழித்துணைக்கு அழைத்து நமது பயிற்சிகளை நாம் தொடங்கி இருக்க வேண்டும். இவ்வாறாக தொடங்கப்படக்கூடிய அத்தனை செயல்களும் வெற்றியில் நிறைவடையும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அவர்கள்தான் நமக்கு ஒரு ஊன்றுகோலாக, ஒரு தூண்டுகோலாக நமக்கு என்றென்றும் இருப்பார்கள். நம்மளை சிறப்பாக வழிநடத்துவார்கள், நம்மை வெற்றி பெற செய்வார்கள். அவர்களை வழிக்கு அழைத்து கொண்டு நமது பயிற்சிகளை தொடங்கினோமானால் நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் வெற்றியை நாம் பெறுவோம் என்பதை இந்த நேரத்தில் நினைவூட்டி, தொடர்ந்து நம்மளுடைய இலக்கு எது என்பதை நினைவில் கொண்டு பயணிக்க வேண்டும். இலக்கில்லா பயணம் துடுப்பில்லா படகில் பயணிப்பது போல அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். ஸோ இலக்கை நிர்ணயித்து பயணிக்க வேண்டும். இலக்கை நாம் அடைய போகிறோம், தொட போகிறோம், வெற்றி காண போகிறோம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு பயிற்சியை தொடங்கினால் இலக்கு எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். நம்மளுடைய இலக்கு அப்படிங்கிறது எது சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம். ஆனால் இலக்கின் முடிவை மட்டும் மனதில் கொண்டு அதை நோக்கி நாம் பயணிக்கிறோம் என்பதை நினைவில் கொண்டு நமது பயணத்தை தொடங்க வேண்டும். நமக்கு அருகில் குடிநீர் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். நாம் நடக்கும் இடத்தில் காற்றோட்டம் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். போதிய வெளிச்சம் இருக்கிறதா என்பதை நினைவில் கொண்டு நமது பயிற்சிகளை நாம் தொடங்க வேண்டும். நமது எண்ணத்தை சுத்தமாகவும் நமது உள்ளத்தை மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் வைத்து நமது பயிற்சிகளை தொடங்க வேண்டும். புதியவர்கள், பேசிக் கோர்ஸில் பயணிக்கக்கூடியவர்கள் 10:30 நிமிடத்தில் மணியோசை கேட்டதுக்கப்புறம் நடையை மாற்றி நடக்கணும். பழையவர்கள், அதாவது அட்வான்ஸ் கோர்ஸில் பயணிக்கக்கூடியவர்கள், புதியவர்கள்ங்கிறது டைகர் குழுமத்தை பொறுத்தவரை 21 நாட்கள் தான். ஸோ அதன் பிறகு எல்லாருமே அட்வான்ஸ் கோர்ஸ் அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு வர முயற்சிக்கணும். ஸோ அவர்களுக்கு 42 நிமிட நடை, 21 நிமிடங்களில் இடைவெளி சொல்லும் பொழுது அதன் பிறகு மாற்றி நடக்கணும். இதையும் ஒவ்வொரு நாளும் நினைவில் வையுங்கள். புதியவர்களுக்கு ஒரு மணியோசை 10:30 நிமிடத்தில் கேட்கும். அப்பொழுது அவர்கள் நடையை மாற்றி நடக்கணும். அனைவரும் அனைவரது இலக்குகளையும் அடைவதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து திங்கட்கிழமைனாலே நம்ம தொடங்கிய காலத்திலிருந்து, டைகர் குழுமம் தொடங்கிய காலத்திலிருந்து இன்று வரை நம்ம ஏதேனும் ஒரு புத்தகத்தை வாசித்து கொண்டு சுவாசித்து கொண்டு பயணிப்பது வழக்கம். அந்த வகையில் கடந்த சில மாதங்களாக நம்ம நேரம் நல்ல நேரம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை நான் வாசித்து அதற்கான விளக்கத்தை கொடுத்தேன். அந்த புத்தகம் கடந்த வாரத்தோடு நிறைவடைந்ததை தாங்கள் எல்லாருமே அறிவீர்கள். இப்பொழுது நாம் ஒரு அற்புதமான புத்தகத்தை பார்க்க போகிறோம். இந்த அற்புதமான புத்தக விளக்கத்தை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்த சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் கோயம்புத்தூர் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும், அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும், அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும், அவர்களது தொழில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் கோயம்புத்தூர் அவர்களை நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலையில் நனையுங்கள் அப்படிங்கிறத கேட்டு இப்போ நம்ம அந்த அற்புதமான புத்தகத்தை பார்க்க போகிறோம். இந்த புத்தகத்தின் பெயர் அப்படிங்கிறதும், இந்த புத்தகத்தை எதை பற்றி விளக்கப் போகிறது அப்படிங்கிறதையும் நம்ம முழுமையாக முதல் பாகமாக பார்க்க போகிறோம். இந்த முதல் பாகத்தில் அந்த சகோதரி குறிப்பிடக்கூடிய பல விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கிற மாதிரி இருக்கும். கவனிங்க, அதற்கான விளக்கத்தை நான் தர்றேன். அதிலிருந்து நம்ம என்ன எடுத்துக்கொள்ள போகிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம புத்தகத்தின் முதல் பகுதி முடிவில் நம்ம தெரிந்து கொள்ளலாம். இப்பொழுது வாருங்கள், அந்த புத்தகத்தை கேட்டுக்கொண்டே சுவாசித்து கொண்டே ரசித்து கொண்டே பயணிக்கலாம். Hey guys, இன்னைக்கு நம்ம எந்த புக்கோட சம்மரி பார்க்க போறோம்னா The Power of Your Subconscious Mind, written by Joseph Murphy. இந்த உலகத்துல மாத்தக்கூடிய சக்தி உங்ககிட்ட இருக்க ஒரு சின்ன பொருள்ல தான் இருக்குன்னு சொன்னா அதை உங்களால ஏத்துக்க முடியுமா? அந்த பொருளை யாராலையும் திருட முடியாதுன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமா, ஜோசப் மர்ஃபி அப்படிங்கிற ஒரு பிரபலமான ஆத்தர் நம்முடைய சப்கான்ஷியஸ் மைண்ட்னு சொல்லப்படுற ஆழ் மனசுல எதை விதைக்கிறோமோ அதுதான் நாளைய ரியாலிட்டியா மாறப்போகுதுன்னு சொல்லப்பட்டிருக்க புக்கு தான் த பவர் ஆஃப் யூர் சப்கான்ஷியஸ் மைண்ட்.
அப்படிப்பட்ட அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட எல்லாராலையும் தனக்கு சாதகமா பயன்படுத்திக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அதுக்கான பதில் எஸ் தான். ஆனா அதை சாத்தியமாக்குறதுக்கு நீங்க அந்த ஆற்றலை ட்ரெயின் பண்ணி அதை இன்னும் கூர்மையா ஆக்கணும். அதுக்கான வழிகளை இந்த புக் மூலமா பார்ப்போம். அங்க த கான்ஷியஸ் அண்ட் த சப்கான்ஷியஸ் மைண்ட். பொதுவா நம்மளோட ஹியூமன் மைண்ட் 2 லெவலா பிரிக்கப்பட்டிருக்கு. ஒன்னு கான்ஷியஸ் மைண்ட், இன்னொன்னு சப்கான்ஷியஸ் மைண்ட். இந்த கான்ஷியஸ் மைண்ட்னு சொல்லப்படுறது ஒரு மனிதரோட முழு கவனத்தையும் போட்டு அவங்க ஹேபிச்சுவலா பண்ற விஷயம் எல்லாத்தையும் கண்ட்ரோல் செய்யற ஒண்ணு. இதுவே சப்கான்ஷியஸ் மைண்ட்னு வரும்போது நம்ம கான்ஷியஸ் மைண்ட்ல சேவ் பண்ண நம்மளால கவனம் பெருசா செலுத்தப்படாத உண்மைகளும் நம்மள அதிகமா பாதிச்ச விஷயங்களும் தண்ணிக்கு அடியில தேங்குற மண்ணு மாதிரி நம்மளோட ஆழ் மனசுல போய் தங்கிடும். உதாரணத்துக்கு நீங்க ஒரு புத்தகத்தையோ இல்ல பார்ட்னரையோ சூஸ் பண்றீங்க அப்படின்னா அது உங்களோட கான்ஷியஸ் மைண்ட பயன்படுத்தி முழு கவனத்தையோ செலுத்தி எடுக்கிற ஒரு டெசிஷன். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம உடம்புல நடக்கிற டைஜஷன், பிரீதிங் எல்லாமே நம்மளோட அனுமதியோட தான் நடக்குது. ஆனா அதுக்கு நம்ம யாருமே பெருசா கவனம் செலுத்துறது இல்ல. சோ அப்படிப்பட்ட இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு காரணமா இருக்கிறது தான் இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட். இன்னும் தெளிவா சொல்லணும்னா இந்த கான்ஷியஸ் மைண்ட் அப்படிங்கிறது ஒரு 30 வயசு அடல்ட் மாதிரி எல்லாத்தையும் அர்த்தத்தோட லாஜிக்கோட புரிஞ்சுக்கும். இதுவே சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படிங்கிறது 3 வயசு குழந்தை மாதிரி. அதுக்கு என்ன தெரியுதோ அது என்ன நம்புதோ அதை மட்டும்தான் உண்மைன்னு நினைக்கும். நெக்ஸ்ட் த கேப்டன் அண்ட் ஷிப். இப்போ நீங்க ஒரு பெரிய கடல்ல மிதந்துட்டு இருக்க கப்பலா உங்க மைண்ட இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த கப்பலை நேவிகேட் பண்ற கேப்டன் தான் உங்களோட கான்ஷியஸ் மைண்ட். அவரு தான் அந்த கப்பல் எந்த திசையில போகணும், எந்த வேகத்துல போகணும் அப்படிங்கறத டிசைட் பண்றவரு. அவர் கொடுக்கற ஆர்டர்ஸை ஃபாலோ பண்றவங்க தான் இந்த என்ஜின் ரூம்ல ஒர்க் பண்றவங்க. சில நேரங்கள்ல அவங்களுக்கு தான் எதை நோக்கி போயிட்டு இருக்கோம் அப்படிங்கறது கூட தெரியாது. கேப்டன் சொல்ற ஆர்டரை அப்படியே கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த ஒர்க்கர்ஸ் தான் நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட். கப்பலோட மாஸ்டரான, அதாவது நம்ம மைண்டோட கேப்டனான கான்ஷியஸ் மைண்ட் சொல்றத அப்படியே ஃபாலோ பண்றதுதான் நம்ம ஒர்க்கர்ஸ், அதாவது சப்கான்ஷியஸ் மைண்டோட வேலை. நெக்ஸ்ட் த பவர் ஆஃப் சஜஷன். சஜஷன் அப்படிங்கிற வார்த்தையை கேட்கும்போது அது நமக்கு பெருசா எதுவும் ஆபத்தா தெரியல. ஆனா நம்ம மூளைக்குள்ள இருக்க செயல்பாட்டை வச்சு யோசிச்சோம்னா அந்த சஜஷனுக்கு ஒரு பெரிய ரோலே இருக்கு. இன்னும் தெளிவா சொல்லணும்னா உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் சஜஷன்ஸ் எல்லாத்தையும் ஈஸியா எடுத்துக்கும். அதை கொடுக்கறவங்க நீங்களாவும் இருக்கலாம், இல்ல வெளிநபராவும் இருக்கலாம். அந்த சஜஷனுக்கு ஒருத்தர் எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கறத முடிவு பண்றதுதான் நம்ம கான்ஷியஸ் மைண்டோட வேலை. ஏன் அதால அந்த சஜஷனை ரிஜெக்ட் கூட செய்ய முடியும். சோ என்னதான் இந்த கான்ஷியஸ் மைண்டுக்கு முடிவெடுக்கிற பவர் இருந்தாலுமே தனக்கு என்ன சஜஷன் வேணும் அப்படிங்கறத முடிவு பண்றது நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டான ஆழ் மனசுல பதிஞ்சு கிடக்கிற நம்பிக்கைகள் தான். உதாரணத்துக்கு சின்ன வயசுல இருந்தே உங்க வீட்ல பெண்கள்னா ரொம்ப வீக்கானவங்க அப்படிங்கிற எண்ணத்தை உங்க அப்பா உங்க அம்மாவை நடத்துற விதத்துல இருந்து புரிஞ்சு உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட்ல நீங்க ஏத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் நீங்க வளர்ந்த பிறகு ஆண் பெண் இவங்க 2 பேருக்கும் சமமான உரிமை இருக்கு அப்படிங்கறத லாஜிக்கலா புரிஞ்சுக்கிறீங்க. சோ இனிமே நீங்க பாக்குற எல்லா தகவல்லையும் என்னதான் உங்க கான்ஷியஸ் மைண்ட் நீங்க புரிஞ்சுக்கிட்ட அந்த லாஜிக்கலான விஷயத்த வச்சு ஆணும் பெண்ணும் சமம்னு முடிவெடுத்தாலுமே உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டோட தாக்கம் அதுல எப்பவுமே இருந்துட்டே தான் இருக்கும். பிராக்டிகல் டெக்னிக்ஸ் இன் மென்டல் ஹீலிங். இப்போ வரைக்கும் நாம பார்த்த உதாரணங்கள் மூலமா சப்கான்ஷியஸ் மைண்ட பயன்படுத்தி பாசிட்டிவ் விஷயங்களையும் பண்ண முடியும், நெகட்டிவ் விஷயங்களையும் பண்ண முடியும்னு புரிஞ்சிட்டு இருப்பீங்க. இப்போ அத பாசிட்டிவான விஷயத்துல செயல்படுத்துறதுக்கான டெக்னிக்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பாப்போம். அங்க டெக்னிக் நம்பர் 1, பவுடோவின் டெக்னிக். ஃபேமஸான சைக்கோ தெரபிஸ்ட் சார்லஸ் பவுடோவின் சொல்லிருக்க டெக்னிக் தான் இது. அதாவது உங்க மைண்டு தூக்க நிலையிலயோ இல்ல மயக்க நிலையிலயோ இருக்கும்போது கான்ஷியஸ் மைண்ட்னு சொல்லப்படுற பகுதி ரொம்பவே செயலிழந்து இருக்கும். அந்த சமயத்தை பயன்படுத்தி உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட்ல பதிய வைக்கணும்னு நினைக்கிற விஷயத்த நம்மளால செலுத்த முடியும். இன்னும் தெளிவா சொல்லணும்னா இப்ப மார்னிங் நீங்க எழுந்து கொஞ்சம் ட்ரௌசியா இருக்கீங்க, இல்ல நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி உங்க எனர்ஜி லோவா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சமயத்துல நீங்க உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட்ல அழுத்தமா பதிய வைக்கணும்னு நினைக்கிற விஷயத்த ஒரு வாக்கியமா ஃப்ரேம் பண்ணி ரிப்பீட் பண்ணிட்டே இருங்க. உதாரணத்துக்கு நீங்க உங்ககிட்ட இருக்க ஏதோ ஒரு கெட்ட பழக்கத்துல இருந்து மீளணும்னு நினைக்கிறீங்கன்னா முதல்ல ஒரு கம்ஃபர்டபுளான பொசிஷன்ல உட்காந்து உங்க ஃபுல் பாடியையும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க நான் இந்த பழக்கத்துல இருந்து வெளியே வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரியான வாக்கியங்களை வாயை விட்டு ஸ்லோவா ரிப்பீட் பண்ணிட்டே இருங்க. இத தினசரி பண்றது மூலமாவே அந்த வாக்கியங்களுக்கு நீங்க ஒரு உணர்வை கொடுக்கறீங்க. அது உங்க ஆழ் மனசுல நல்லா பதிஞ்சு உங்க செயல்பாடுகளையும் பாதிப்பு ஏற்படுத்தும். டெக்னிக் 2, விஷுவலைசேஷன். ஒரு ஐடியாவை நாம செயல்படுத்தணும்னு நினைச்சோம்னா அதுல முதல்ல பண்ண வேண்டிய காரியம்
நம்ம கற்பனை சக்தியை பயன்படுத்தி விஷுவலைஸ் பண்ணி, அதாவது பிக்சர் மாதிரி இமேஜின் பண்ணி பாக்குறது தான். சோ அதே போல நீங்க உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட்ல மாத்தணும்னு நினைக்கிற விஷயத்த விஷுவலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா கண்டிப்பா அது உங்களுக்குள்ள ஒரு பாதிப்பை உண்டாக்கும். நெக்ஸ்ட், த லா ஆஃப் ரிவர்ஸ்ட் எஃபர்ட். கர்வ்னு சொல்லப்படுற ஒரு ஃபேமஸான சைக்காலஜிஸ்ட் அமெரிக்காவை ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி விசிட் பண்ணாராம். அந்த சமயத்துல அவர் உருவாக்குன லா தான் இந்த லா ஆஃப் ரிவர்ஸ்ட் எஃபர்ட். இன்னும் தெளிவா சொல்லணும்னா, உங்களோட ஆசையும் கற்பனையும் முரணா இருக்கும்போது அதுல உங்க கற்பனைக்கு தான் வெற்றி கிடைக்க வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு, இப்போ ஒரு சமமான தரையில உங்களை நடக்க சொல்றாங்க. அத கேட்ட உடனே நீங்களும் இதுல என்ன இருக்கு அப்படின்னு கொஸ்டின் பண்ணாம நடக்க ஸ்டார்ட் பண்றீங்க. அதே சமமான தரைய கொண்டு போய் 20 அடி உயரத்துல வச்சு நடக்க சொன்னா நீங்க நடப்பீங்களா? இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுல நடக்கணும்னு இருக்க ஆசை மாறல. ஆனா அப்படி நடக்கும்போது கீழே விழுந்துருவீங்களோ அப்படிங்கிற உங்களோட கற்பனை உங்களை அத பண்றதுல இருந்து தடுக்குது. இதுல பார்த்தா உங்களோட கற்பனை சக்திக்கு தான் அதிகமான பவர் இருக்கு. உங்க ஆசையே ரிவர்ஸ் பண்ணி திருப்பி போடுற அளவுக்கு. உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டுமே எது சக்தி வாய்ந்த விஷயமா இருக்கோ அதை தான் சூஸ் பண்ணும். அது சில சமயங்கள்ல கற்பனை சக்தியா கூட இருக்கலாம், இல்ல உங்களோட ஆசைகளாவே இருக்கலாம். சோ நீங்க இப்போ ஒரு விஷயத்த கஷ்டப்பட்டு செய்யணும்னு ட்ரை பண்ணும்போது அதுல உங்களோட ஆசையை விட இது தப்பா போயிடுமோ அப்படிங்கிற பயத்துக்கு அதிக பவரை கொடுத்திருந்தீங்கன்னா உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டுமே அந்த பயத்தை தான் தேர்ந்தெடுக்கும். இனிமே நீங்க கான்ஷியஸா கவனத்தோட ஒரு விஷயம் பண்ணும்போது உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட்லயும் அதே அளவு இம்பார்ட்டன்ஸ அதுக்கு கொடுத்திருக்கீங்களா அப்படிங்கறத சரி பார்த்துக்கோங்க. ப்ரோக்ராமிங் த சப்கான்ஷியஸ் மைண்ட் ஃபார் வெல்த். இந்த புக்கோட ஆத்தர் கடந்த 25 வருஷமா நிறைய பேர்கிட்ட பேசி சில புரிதலை பெற்றிருக்காங்க. அதாவது, நான் ரொம்ப நல்லா இருக்கேன், என்கிட்ட நிறைய சொத்து இருக்குன்னு அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது அதுல வார்த்தைகள் மட்டும்தான் இருக்கு, அதுக்கு அர்த்தம் அவங்க முகத்துல தெரியலன்னு ஆத்தர் உணர்ந்திருக்காரு. இது மூலமா நமக்கு அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் ஒரு மில்லியனராக போறேன்னு சொன்னா மட்டும் பத்தாது, அதுல ஒரு எமோஷன் இருக்கணும். அத சொல்லும் போது உங்களை நீங்க மில்லியனரா கற்பனை பண்ணக்கூடிய ஆற்றல் இருக்கணும். அதுதான் உங்களை ஒரு உண்மையான மில்லியனரா மாத்தும். சோ ஒரு நாளைக்கு 4 தடவையோ இல்ல 5 தடவையோ 5 நிமிஷத்துக்கு வெல்த் சக்சஸ் அப்படின்னு இந்த 2 வார்த்தையையும் ஒரு எமோஷனோட ஒரு சாத்தியக்கூறோட ரிப்பீட் பண்ணுங்க. அது உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு ஒரு பவரை கொடுக்கும். நீங்க ஒரு வெல்த்தியான பர்சன் அப்படிங்கிற அந்த ஃபீலிங்கே உங்களை ஒரு வெல்த்தியான பர்சனா மாத்தும். யூசிங் த சப்கான்ஷியஸ் மைண்ட் டு ஓவர் கம் ஃபியர். ஒரு தடவை ஒரு யங் லேடி சிங்கிங் ஆடிஷன் ஒன்னுக்கு போனாங்களாம். அவங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப நல்ல வாய்ஸ் இருந்துச்சு. ஆனா அவங்க பாடணும்னு ஸ்டேஜுக்கு வரும்போது பாட முடியாம அப்படியே உறைஞ்சு போய் நின்னுட்டாங்களாம். இதுக்கு காரணம், கடைசியா அவங்க கலந்துகிட்ட 3 ஆடிஷன்லயும் தப்பான சிங்கிங் நோட்ஸ் எடுத்துட்டு போய் ஸ்டேஜ்லயே பயத்திலேயே அழுதத்தான். என்னதான் இந்த வாட்டி அவங்க சரியான நோட்ஸ் எடுத்துட்டு போனாலும் அவங்களால பாட முடியல. காரணம், அவங்களோட பயத்தை அவங்க கத்துக்கிட்டதுதான். இத அவங்க எப்படி சரிப்படுத்தினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 3 தடவையாச்சும் தன்னை தனிமைப்படுத்திக்கிட்டு ஒரு ஆர்ம் சேர்ல கம்ஃபர்டபுளா உட்காந்துக்கிட்டு அவங்க பாடியை ரிலாக்ஸ் பண்ணி கண்ணை மூடி, என்னால அழகா பாட முடியும், நான் ஒரு கான்ஃபிடென்டான பியூட்டிஃபுல்லான சிங்கர் அப்படின்னு தனக்கு தானே ரிப்பீட் பண்ணாங்க. அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 5-10 தடவையாச்சும் இதை செஞ்சாங்க. இந்த பழக்கத்தை 1 வீக்குக்கு கண்டினியூஸா ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம் அவங்க ஒரு ஆடிஷன்ல தைரியமாவும் போய் நின்னாங்க. ஆனா இந்த வாட்டி அவங்க வாய்ஸ் முடங்கல. நன்றி சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் கோயம்புத்தூர். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்கட்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி, நாம் இன்னைக்கு பார்த்த புத்தகத்தோடைய பெயர் அப்படிங்கிறது தி பவர் ஆஃப் யுவர் சப்கான்சியஸ் மைண்ட். இந்த சப்கான்சியஸ் மைண்ட் அப்படிங்கிறதையும் இந்த கான்சியஸ் மைண்ட் அப்படிங்கிறதையும் நம்ம அடிக்கடி பார்த்துருப்போம். நம்மளுடைய ஆழ் மனம், நம்மளுடைய மனம், மேல் மனம் அப்படின்னு நம்ம 3-4 பிரிவாக கூட நம்ம பேசுவோம். ஆனால் இந்த புத்தகம் 2 பிரிவு தான், மனம், ஆழ் மனம், கான்சியஸ், சப்கான்சியஸ் மைண்ட் அப்படிங்கிறது தான். இப்போது இந்த புத்தகத்தில் அவங்க சொல்ல வர்றது ரொம்ப எளிதான ஒரு விஷயம். ஆரம்பத்தில் கேட்கும்போது புரிதல் அப்படிங்கிறது சற்று குறைவாகத்தான் இருந்திருக்கும். ஏன்னா நான் என்னையை வச்சு நான் சொல்கிறேன். ஒரு முறைக்கு 2 முறை அதை கேட்கும் பொழுது ரொம்ப அற்புதமாக அந்த தெளிவை அந்த சகோதரி சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, சப்கான்சியஸ் மைண்ட் அப்படிங்கிறது நாம் என்ன ஆர்டர் போட்டாலும் அதை எடுத்துக்கிறோம், அதை ஏற்றுக்கிறோம், அவ்வளோதான் அவங்க சொல்கிறது. அதை எப்படி ஒப்பிட்டு சொல்கிறாங்க அப்படின்னா, கான்சியஸ் மைண்ட் அப்படிங்கிறது இப்போது நம்மளுடைய மனம். இது நமக்கு என்ன வயதோ, இப்போ நமக்கு ஒரு 35, ஒரு 40 அப்படின்னு வைத்துக்கொள்வோம். அத்தனை வயது பக்குவம் அடைந்த ஒரு மனிதரை போல அந்த மனம் இருக்கும். இன்னும் சில பேருக்கு கூடுதலாக 70-80 நபர்களுக்கான ஒரு அனுபவம் கூட அவர்களிடத்தில் இருக்கும். அப்போது அவர்களுடைய மனமானது அத்தனை வருட பக்குவம் பட்டதாக இருக்கும்.
ஆழ் மனதிற்கு எவ்வளவு வயது இருக்கும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க அப்படின்னா 3 வயது. 3 வயதுங்கிறது நம்ம வீட்டு குழந்தைகளை நம்ம பார்த்துருப்போம் அல்லவா? 3 வயதில் நம்ம சொல்கிறத கேட்கும், அவ்வளோதான். அது புதிதாக கற்றுக்கொள்ள முயற்சி செய்யும், ஆனால் நம்ம சொல்கிறத கேட்டுக்கிறோம். அதுக்கு எந்த அனுபவமும் இருக்காது. இது தீயில் விரல் வச்சா சுடும் அப்படின்னு சொன்னாலும் குழந்தைகளுக்கு புரியாது. அப்போது நம்ம அதை சொல்லி கொடுப்போம் அல்லவா? அதுபோல தான் மனம் என்பது 30 வயது அனுபவம் உடையது, ஆழ்மனம் என்பது 3 வயதே அனுபவம் உடையது அப்படின்னு முதல்ல ஒரு விளக்கம் சொல்கிறாங்க. அப்போ நமக்கு தெளிவாக ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு. மனசு தான் பெரிய விஷயம், ஆழ்மனம் அப்படிங்கிறது சின்ன விஷயம். ஆனால் அது செய்ய போகிற செயல்கிறது பெரிய விஷயம். இப்போ இரண்டாவதாக இன்னொரு புள்ளியை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மளுடைய மனமானது கப்பலில் இருக்கக்கூடிய கேப்டனுக்கு சமமானது. கப்பல் அப்படிங்கிறத இப்போ நம்ம வந்து ஏரோப்ளேனை ஏன் இந்த இடத்துல அவங்க எடுத்துக்கிறல அப்படின்னா, ஏரோப்ளேனில் பைலட் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். அந்த பைலட்டு கோ பைலட்டு 2 பேர் தான் இருப்பாங்க. அப்போ அவர்களுக்குள்ளே தான் பணிபுரிவாங்க. ஆனால் இங்கே கப்பலை ஒரு அற்புதமான ஒரு உதாரணமாக சொன்னாங்க. என்ன அப்படின்னா, கப்பலில் அந்த கேப்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாலுமி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தலைவர், அவர் வந்து என்ன உத்தரவிடுகிறாரோ, நீ வந்து தென்கிழக்கில் இத்தனை டிகிரி சாய்மானத்தில் இவ்வளவு வேகத்தில் நீ பயணி அப்படின்னு சொல்லுவார். அவ்வளோதான் சொல்லுவார். அப்போது அந்த இன்ஜின் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இன்ஜினில் கீழே இருப்பாங்க. அப்போ அவங்க இத்தனை வேகத்தில் பயணிக்கணும் அப்படின்னா இவ்வளவு எரிபொருளை நம்ம பயன்படுத்தணும், இப்படி திசைமானியை நம்ம வச்சுக்கணும், நம்மளுடைய படகை இப்படி திருப்பணும் அப்படின்னு அவங்க அவர் சொன்ன விஷயத்தை அப்படியே செய்வாங்க. அவங்களுக்கு கப்பல் எங்கே போய்கிட்டுருக்கு, எவ்வளவு ஆழத்தில் போய்கிட்டுருக்கு, எந்த திசையை நோக்கி எந்த நாட்டை நோக்கி போகுது அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. அவர் வந்து தென்கிழக்கில் இத்தனை டிகிரியில் திருப்புவாங்க, அவ்வளோதான். மீண்டும் வந்து வடகிழக்கு நீ மாற்று அப்படின்னு சொன்னால் அதுக்கு தகுந்து மாற்றுவாங்க. ஸோ இப்படி அவர்கள் எப்படி சொல்கிறார்களோ, கேப்டன் எப்படி சொல்கிறாரோ அதை அப்படியே பின்பற்றுவார்கள். இப்போ அவங்க சொல்ல கேப்டன் சொல்ல அந்த ஆப்ரேட்டர் அப்படிங்கிறவங்க இன்ஜின் ஆப்ரேட்டர் அப்படியே செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அது நடந்துக்கிட்டே இருக்கும். கேப்டன் சரியாக கொண்டு போய் எந்த திசையில் எந்த பகுதிக்கு எந்த நாட்டுக்கு எந்த இடத்துக்கு போகணுமோ அதை அவர் சொல்லி உத்தரவிட்டு கொண்டு வந்து நிறுத்துவார். இதே போல தான் நம்மளுடைய மைண்டுகளும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கான்சியஸ் மைண்ட் அப்படிங்கிறது நம்மளுடைய கேப்டன்களை போல, சப்கான்சியஸ் மைண்ட் அப்படிங்கிறது நம்மளுடைய அந்த ஆப்ரேட்டர்கள் போல், இன்ஜின் ஆப்ரேட்டர்கள் போல் அப்படின்னு. கான்சியஸ் மைண்டு என்ன கட்டளை இடுகிறதோ அதை சப்கான்சியஸ் மைண்டு அப்படியே செய்யும், அவ்வளோதான். அப்போது சப்கான்சியஸ் மைண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாம் எப்படி கையாளுகிறோம் அப்படிங்கிறதுல தான் நம்மளுடைய வாழ்க்கை பயணமே இருக்கிறது, நம்மளுடைய வெற்றி பயணமே இருக்கிறது அப்படிங்கிறத நாம் இந்த புள்ளியிலிருந்து புரிந்து கொள்ள முடிகிறது. நிறைய நேரங்களில் சப்கான்சியஸ் மைண்டை நாம் என்ன விதைக்கிறோமோ அதுதான் நடக்கும்னு நம்ம சொல்லுவோம். என்னாலெல்லாம் இது சாத்தியமா, என்னாலெல்லாம் இது நடக்குமா அப்படின்னு இந்த நெகட்டிவ் தாட் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவோம் அல்லவா? அப்படி நெகட்டிவ்களை நமக்குள் விதைக்க அதை நம்பிவிடும் நம்மளுடைய சப்கான்சியஸ் மைண்ட். அதனால தான் நம்ம ஆரம்ப கட்டத்தில் இருந்து ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட ஆழமாக சொல்லிக்கிட்டே இருப்போம். சப்கான்சியஸ் மைண்டில் நீங்கள் பதியக்கூடிய விஷயங்கள் நல்லவைகளாக இருக்கணும், நல்ல வார்த்தைகளாக இருக்கணும், அந்த நல்ல எண்ணங்களாக இருக்கணும். அவைகள் தான் நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும், அவைகள் தான் நம்மளை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும் அப்படிங்கிறத நம்ம பலமுறை சொல்லியிருப்போம். இப்போது அதை வந்து ஒரு கேப்டனோடையும் ஒரு இன்ஜின் ஆப்ரேட்டரோடையும் ஒப்பிட்டு சொல்லும் பொழுது இன்னும் நமக்கு தெளிவாக புரிகிறது. நாம் நம்மளுடைய சப்கான்சியஸ் மைண்டுக்கு உத்தரவிட்டால் போதும், அது செயல்படுத்தும், அவ்வளோதான். அப்போது அந்த உத்தரவிடக்கூடிய கான்சியஸ் மைண்ட் அப்படிங்கிறது தெளிவாக இருக்கணும், அவ்வளோதான். இந்த புள்ளியில் நாம் இந்த விஷயத்தை தெரிந்து கொண்டோம். இப்போது நம்மளுடைய 8 நடையின் முதல் பகுதி அப்படிங்கிறது 21 நிமிடம் அப்படிங்கிறது நிறைவுக்கு வருகிறது. பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களுக்கு இது 2ஆம் பகுதி. இருந்தாலும் நான் 21 நிமிட நடையை வந்து 42 நிமிட நடையாக நீங்கள் மாற்றணுங்கிறதுனால இது முதல் பகுதி அப்படிங்கிறத இந்த நேரத்தில் சொல்கிறேன். இப்போது பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளும் அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளும் நம்மளுடைய தொடங்கிய திசைக்கு வந்துடுறோம். நம்மளுடைய உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம், நம்மளுடைய சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம்.
இரண்டாவது நாசிலையும் சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நமக்கு அருகில் இருக்கக்கூடிய குடிநீரை எடுத்து நிறுத்தி நிதானித்து ரசித்து ருசித்து பருகிக்கொள்கிறோம். தண்ணீர் பருகுதல் என்பது ஒரு கலை என்பதை நாம் அறிவோம். தண்ணீர் பருகும் பொழுது நமது கவனத்தை நீரில் வைப்போம், நீரின் தன்மையில் வைப்போம், நீரின் சுவையில் வைப்போம். நீரை நிதானமாக பருகிறோம், நீர் உள்ளே இறங்குவதை கவனிக்கிறோம். நீர் பருகி முடிச்சுட்டு நமக்கு அருகில் இருக்கக்கூடிய மொபைல் ஃபோனை கையில் எடுத்துகிட்டு கருத்து பதிவிட போயிடும், கமெண்ட் பதிவிட போயிடும். இன்றைக்கி நம்ம என்ன கமெண்ட் பதிவிட போயிடும் அப்படின்னா, முதல் கேள்வி டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய தினசரி நடவடிக்கை அறிக்கையை சமர்ப்பித்து விட்டீர்களா? இந்த சமர்ப்பிக்கும் பொழுது உங்களுடைய மனம் இருந்த நிலையை குறிப்பிடுங்கள். உற்சாகம் மிகுந்த அந்த நிலையை, உத்வேகம் மிகுந்த அந்த நிலையை நீங்கள் குறிப்பிடணும். இந்த புத்தகத்திலேயே ஒரு விஷயம் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, நாம் எதை விரும்பி செய்கிறோமோ அது நமக்கு நடந்தேறும். அதனால தான் இந்த புள்ளியில் நான் அழுத்தி சொல்லுவேன், உங்களுடைய ஆழ்மனம் உங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் ஃபில் பண்ணும்போது எவ்வளவு உற்சாகத்தோடு இருந்தது, விரும்பி செய்தது, அதை நீங்கள் செய்ய அது வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும். அப்போ இந்த புத்தகமே நமக்கு அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. இது முதல் புள்ளியாக நீங்கள் முதல் கேள்வியாக பதிலளிப்பீங்க. டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட்டை பூர்த்தி செய்து அனுப்பி வைக்கும் பொழுது தங்களுடைய மனம் இருந்த நிலையை பற்றி குறிப்பிடுங்கள். இதுதான் முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, நம்மளுடைய அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் அப்படின்னு ஒரு விஷயம் நம்ம நித்தம் செய்யும். இந்த அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் ஒரு நாளைக்கு எத்தனை முறை செய்யலாம் அப்படின்னு பல பேர் கேள்வி கேட்டிருப்பீங்க. நான் பல முறை பதில் சொல்லியிருப்பேன். இப்போ என்ன கேள்வி அப்படின்னா, நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை முறை அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்கிறீர்கள்? நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை முறை அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்கிறீர்கள்? இதுக்கு இன்னொரு துணை கேள்வி, அதை எந்தெந்த நேரத்தில் செய்கிறீர்கள்? இப்போ நீங்கள் அதை குறிப்பிடணும். எந்தெந்த நேரத்துலலாம் செய்கிறீங்க? 8 நடை நடக்கும்போது செய்கிறேன், சாப்பிடும்போது செய்கிறேன், மாலை நேரத்தில் செய்கிறேன், இப்படி தூங்க செல்லும்போது செய்கிறேன்னு எத்தனையோ பதில்கள் வரலாம். அதனால் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்போது ஒரு நாளைக்கு அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் எத்தனை செய்கிறீர்கள், அதை எந்தெந்த வேலைகளில் செய்கிறீர்கள்? இதுதான் கேள்வி. இது 2 கேள்வி. இரண்டாவது கேள்வியிலேயே 2 கேள்விகளாக அமைந்தது. மூன்றாவதாக நம்மளுடைய வெற்றி ஸ்லோகன் எழுத வேண்டிய நேரம். நலத்துடன் வாழ்க, வளத்துடன் வாழ்க, நலத்துடன் வாழ்க, வளத்துடன் வாழ்க அப்படிங்கிற அந்த ஸ்லோகனை ஒரு முறை எழுதி 2 முறை நீங்கள் வாசிக்கணும். வாசிச்சுட்டு நீங்கள் போஸ்ட் பண்ணணும். இதுதான் ஒவ்வொரு நாளும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு நாளாக அந்த நாள் அமையும். உங்களுக்கு வெற்றி பரிசு அப்படிங்கிறது எங்கு போனாலும் கிடைக்கும். உங்களை எல்லோரும் வாழ்த்துவார்கள். ஸோ இதை நீங்கள் செய்து பார்த்தால்தான் இதனுடைய மகத்துவம் உங்களுக்கு புரியும். ஒரு முறை எழுதுங்க, 2 முறை வாசிங்க, அதுக்கப்புறம் போஸ்ட் பண்ணுங்கள். நலத்துடன் வாழ்க, வளத்துடன் வாழ்க. இப்போ 3 கேள்வி டிஏ ரிப்போர்ட்டு அனுப்பும்போது உங்களுடைய மனநிலை. இரண்டாவதாக நம்மளுடைய அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் எத்தனை முறை செய்கிறீர்கள், அதை எந்தெந்த வேலைகளில் செய்கிறீர்கள். மூன்றாவதாக நம்மளுடைய வெற்றி ஸ்லோகன். இதை எழுதி முடித்த அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, தொடர்ந்து பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள், நீங்கள் உங்களுடைய அஃபர்மேஷன் விசுவலைசேஷனை செய்துட்டு மீதம் இருக்கக்கூடிய ஆடியோ கேட்குவாங்க. மீதம் இருக்கக்கூடிய புத்தகம் அப்படிங்கிறது இன்னும் அற்புதமான பல விளக்கங்களை தரும். ஸோ அதை கேட்குறதுக்கு நீங்கள் தயாராவாங்க. அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடிய நாம் எல்லாருமே பேசிக் கோர்ஸில் உள்ளவங்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை சொல்லி அவர்களுடைய அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் வெற்றி பெற வாழ்த்தி நம்மளுடைய அடுத்த சுற்றை தொடங்கலாம். இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதனிசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து நம்ம தி பவர் ஆஃப் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படிங்கிற அந்த புத்தகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த புத்தகத்துக்கான முதல் பகுதியை நம்ம கேட்டிருக்கோம். அதில் இன்னும் ஒரு விஷயம் சொன்னாங்க. நம்ம இப்போ கேள்வி கேட்டிருந்தோம் அல்லவா, நீங்கள் எந்தெந்த வேலைகளில் நீங்கள் அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்கிறீங்க அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். அந்த கேள்விக்கான விடை பார்த்திங்கன்னா இன்றைக்கி அந்த ஆடியோலேயே கிடச்சிருக்கும், முதல் பகுதியிலே கிடச்சிருக்கும். என்ன அப்படின்னா, அவங்க என்ன சொல்கிறாங்க,
நம்மளுடைய கான்சியஸ் மைண்டு அப்படின்னு ஒன்று தெளிவாக மாறுறதுக்குள்ள சப்கான்சியஸ் மைண்ட் அப்படின்னு ஒன்று விழித்திருக்கக்கூடிய வேலையில் நீங்கள் உங்களுடைய அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அந்த புள்ளியிலிருந்து அதான் எடுத்துக்கிறோம். அதாவது நம்ம தூங்கி எழும்பொழுது தூக்க கலக்கம் அப்படின்னு ஒன்று இருக்கும். தூக்க கலக்கம்னா என்னென்னா, சப்கான்சியஸ் மைண்டு தான் இப்போ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இயல்பில் எல்லா வேலையும் தூங்க வைக்கிறது, நம்மளுடைய ரத்த ஓட்டத்தை ஓட வைக்கிறது, நம்மளுடைய உள்ளுறுப்புகளை சிறப்பாக செயல்படுத்துறது, இப்படி எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கான்சியஸ் மைண்ட் அப்படிங்கிறது ஓய்வில் இருக்கும். இப்போ கான்சியஸ் மைண்ட் அப்படிங்கிறது தன்னுடைய நிலைக்கு வரும் பொழுது மற்ற வேலைகளெல்லாம் சப்கான்சியஸ் மைண்டு செய்யுதா செய்யலையாங்கிறத கூட கண்டுக்கிறாத மாதிரி அது விழிப்போடு அது வந்து செயல்படும். அப்போது இந்த கான்சியஸ் மைண்டு செயல்படும் பொழுது நம்மளுடைய கற்பனைகள், நம்மளுடைய ஆசைகள், நம்மளுடைய கனவுகள் இவைகளெல்லாம் வந்து வெளிப்படுவதற்கு தயங்கும். ஆமாம், இதெல்லாம் சாத்தியமா, இதெல்லாம் நடக்குமா, உன்னாலையெல்லாம் முடியுமா, இப்படின்னு நம்மளுடைய கான்சியஸ் மைண்டை அந்த மண்டையில் தட்டிடும். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மளுடைய கான்சியஸ் மைண்டு தெளிவாக இல்லாத அந்த நேரத்தில், தூக்கம் வரக்கூடிய அந்த வேளையில், தூங்கி எழுந்து அந்த தூக்கம் கலையாத அந்த வேளையில் செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. சப்கான்சியஸ் மைண்டுக்கு ஆர்டர் பண்ணுங்க. ஏன்னா சப்கான்சியஸ் மைண்டு விழித்திருக்கு, அந்த நேரத்தில் சொல்லுங்கள். அப்போது நம்மளுடைய அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் தூங்கி விழிக்கும் பொழுது இருக்கணும், தூங்க போகும் பொழுது இருக்கணும்னு நான் பலமுறை உங்களுக்கு சொல்லி தந்திருப்பேன். அதைத்தான் இந்த இடத்துல அந்த சகோதரி குறிப்பிடுறாங்க. தொடர்ந்து இன்னொரு விஷயமும் நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. நம்மளுடைய 8 நடை நடந்து நம்மளுடைய லெகான்திவால் செய்யும் பொழுதோ அல்லது அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்யும் பொழுதோ பெருவாரியான நபர்களுக்கு தூக்கம் அப்படின்னு வருது அப்படின்னு சொல்லுவீங்க. அது என்ன அப்படின்னா, நம்மளுடைய கான்சியஸ் மைண்ட் அப்படிங்கிறது மருவி நம்ம சமநிலைக்கு வந்திருப்போம். சப்கான்சியஸ் மைண்ட் ஆகட்டும் அல்லது கான்சியஸ் மைண்ட் ஆகட்டும், ரெண்டு சமநிலையில் இருக்கும். இப்போ நம்ம அந்த ஆர்டர் போடணும், நம்மளுடைய அஃபர்மேஷன் விசுவலைசேஷனை அதுக்குள்ளே விதைக்கணும். அப்படி விதைச்சா அது வெற்றியை தரும் அப்படிங்கிறத நாமும் பல முறை சொல்லியிருப்போம். இப்போ இந்த ஆடியோவும் சொல்லுது. மீதம் இருக்கக்கூடிய ஆடியோவையும் கேட்டுடுவோம். கேட்டுட்டு மொத்தமாக அதற்கான விளக்கத்தை நம்ம பார்க்கலாம். இப்போ வாங்க மீதம் இருக்கக்கூடிய ஆடியோவை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். நெக்ஸ்ட், தாட்ஸ் அண்ட் பிலீஃப். இந்த சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு தீனியா இருக்கிறது 2 விஷயம். ஒன்னு நம்மளோட தாட்ஸ், அதாவது எண்ணங்கள். இன்னொன்னு பிலீஃப்ஸ், நம்மளோட நம்பிக்கைகள். இதை இன்னும் தெளிவா சொல்ல போனா, நீங்க இந்த காரை நம்மளால வாங்க முடியாது, இந்த வெக்கேஷன் ட்ரிப்புக்கு நம்மளால போக முடியாது அப்படிங்கிற மாதிரியான நம்பிக்கையும் எண்ணத்தையும் ஸ்ட்ராங்கா உங்க மனசுல வச்சிருந்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் அதை தனக்கு தந்த ஆர்டரை நினைச்சுக்கிட்டு அதையே ஃபாலோ பண்ணும். கடைசி வரைக்குமே இந்த விஷயத்தெல்லாம் உங்களால செய்யவே முடியாம போயிடும். சோ இந்த மாதிரியான நெகட்டிவான வார்த்தைகளை நம்ம மனசுல இருந்து நீக்கிட்டு மாறா பாசிட்டிவான விஷயங்களை விதைச்சிங்கன்னா, கண்டிப்பா ஒரு ஷிப்பை ஓட்டுற கேப்டன் சொல்றத கேக்குற மாதிரி உங்களோட பிலீஃப் அண்ட் தாட்ஸ் அப்படிங்கிற கேப்டனை உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படியே ஃபாலோ பண்ணும். இதை செயல்முறைப்படுத்துறதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இப்போ நீங்க ஒரு அற்புதமான புக்கோ இல்ல டிராமாக்கோ கதை எழுதணும்னு நினைச்சீங்கன்னா, அதை பொறுமையா உங்க சப்கான்ஷியஸ் மைண்டு கிட்ட கன்வே பண்ணுங்க. எப்படி பாலிட்டிஷியன்ஸ்லாம் தனக்கு ஓட்டு வேணும் அப்படின்னு மக்கள் கிட்ட கேம்பெயின் பண்ற மாதிரி, நீங்களும் உங்க ஐடியாஸ்க்காக உங்க சப்கான்ஷியஸ் மைண்டு கிட்ட வாய்ஸ் அவுட் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, இது ஒரு தடவையோட நடக்கிற விஷயம் இல்ல. சோ எப்படி ரெப்பிட்டேஷன் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமோ, அதே போல டெய்லி பிராக்டிஸ் மூலமா இதை நடைமுறைக்கு கொண்டு வரதும் ரொம்பவே இன்றியமையாதது. நெக்ஸ்ட், மைண்ட்ஃபுல்னஸ். அதாவது எந்த ஒரு வேலையை செஞ்சாலுமே அதுல நம்ம முழு கவனத்தையும் போட்டு அந்த சூழ்நிலைய அனுபவிச்சு பண்ற ஒரு ஆற்றல். இதுக்கும் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கும் என்ன சம்பந்தம்னு ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். அதை புரிஞ்சுக்க ஒரு சின்ன ஸ்டோரி பாப்போம் வாங்க. ஒரு அழகான மாலை பொழுதுல ஆர்த்தர் அப்படிங்கிற ஒரு சின்ன பையன் தன்னோட அப்பா அம்மா கூட தனக்கு பிடிச்ச ஒரு ஃபாக்ஸ் பொம்மையை எடுத்துக்கிட்டு காட்டுல பயணம் பண்றான். அப்படி போகும்போது அவனுக்கு அது ஒரு புது அனுபவமா இருக்கவே, தன்னோட டாய் அவன் கிட்ட இருக்க தான் ஒழுங்கான பாதையில தான் போறோமா அப்படின்னு செக் பண்றதுக்காக அடிக்கடி தன்னோட பாதத்தையும் கையில இருக்க பொம்மையும் பார்த்துட்டே போயிட்டு இருந்தான். அப்போ திடீர்னு ஒரு பெரிய புதரை தாண்டி போகும்போது அவங்க அப்பா அம்மாவை காணும். பயத்துல என்ன செய்யறதுனே தெரியாம உட்காந்து அழுதுட்டு இருந்தானா. அந்த பரபரப்புல தான் கையில வச்சிருந்த ஃபாக்ஸ் பொம்மையும் தொலைச்சிட்டானா. சடனா பக்கத்துல ஏதோ ஒரு மிருகம் வர மாதிரி சத்தம் கேட்டுச்சான். அத கேட்டு நம்ம ஆர்த்தர் பயத்துல உறைஞ்சு போயிட்டு இருக்கும்போது ஒரு குட்டி ஃபாக்ஸ் வந்துச்சான். அத பார்த்த உடனே அவனுக்கு என்ன செய்யறதுனே புரியலையா. அந்த நிமிஷம் அந்த ஃபாக்ஸோட கண்ணை பார்த்து உடனே என்னதான் பயம் இருந்தாலும்
ஏதோ ரொம்ப நாளைக்கு பழகுன ஒரு நண்பனோட ஃபீல் வந்துச்சான். சரின்னு கிட்ட போய் பாப்போன்னு பார்த்தா அந்த ஃபாக்ஸும் இவன் கிட்ட நல்லபடியா பழகி பேசிட்டு, வா உங்க அப்பா அம்மா கிட்ட உன்னை கொண்டு போய் சேர்க்கிறேன்னு சொல்லி அவனை கூட்டிட்டு போச்சான். போற வழியில அந்த குட்டி பையன், இந்த காட்டிலேயே நீ வாழ்ந்துட்டு இருக்கியே, உனக்கு பயமா இருந்ததே இல்லையா அப்படின்னு அந்த ஃபாக்ஸ பார்த்து கேட்டானா. அதுக்கு அந்த ஃபாக்ஸ், நான் எப்போ இந்த காட்டுக்குள்ள பயணம் பண்ணாலுமே என்னையும் என்னை சுத்தி இருக்க விஷயங்களையும் உணர்ந்து அனுபவிப்பேன். ஒரு 4 அடி எடுத்து வச்சா அங்க அழகான பறவைகள் எல்லாம் பாடிட்டு இருக்கும். சரின்னு இந்த பக்கம் திரும்பி பார்த்தா மலையில இருந்து அருவி கட்டுற சத்தமா கேட்டுட்டே இருக்கும். போர் அடிக்குதேன்னு நடந்து போனா எனக்கு பிடிச்ச பழங்கள் எல்லாம் இந்த மரங்கள்ல இருந்து கொட்டும். இந்த மாதிரியான இயல்பான வாழ்க்கைய வேற யாராலாச்சும் அனுபவிக்க முடியுமா அப்படின்னு எல்லாத்தையும் அந்த குட்டி பையனுக்கு காமிச்சு புரிய வச்சு ஒரு மலையோட உச்சிக்கு கூட்டிட்டு போச்சான். அந்த சமயத்துல சூரியன் மறையிற அழக பார்த்த ஆத்தர் தனக்கு இருந்த பிரச்சனைய கூட மறந்துட்டானா. கொஞ்ச நேரத்திலேயே அவங்க அப்பா அம்மாவோட சத்தம் கேட்டு பக்கத்துல இருந்த ஒரு புதரை தாண்டி போய் பார்த்தானா. அவங்கள பார்த்த உடனே அவனுக்கும் அவங்க அப்பா அம்மாக்கும் ரொம்ப சந்தோஷம். உடனே தனக்கு ஹெல்ப் பண்ண ஃபாக்ஸ பத்தி அவங்க கிட்ட சொன்னான். ஆனா அதை யாருமே நம்பலையா. இருங்க உங்களுக்கு உண்மையை புரிய வைக்கிறேன் அப்படின்னு அந்த புதருக்கு பின்னாடி போய் பார்த்தப்போ அங்க அந்த உண்மையான ஃபாக்ஸ் நண்பனுக்கு மாறா இவன் முதல்ல தொலைச்ச அந்த ஃபாக்ஸ் பொம்மை தான் இருந்துச்சான். அதை எடுத்து கையில வச்சுக்கிட்டு சோகமா கண்டிப்பா அவனை திரும்பி பாப்போம் அப்படின்னு அவங்க அப்பா அம்மா கூட சேர்ந்து நடக்க ஆரம்பிச்சான். ஆனா இந்த தடவை அவன் பார்த்து நடந்தது தன்னோட பாதையோ இல்ல கையையோ இல்லையா, சுத்தி இருந்த அந்த காட்டோட அழக. நான் முன்னாடி சொன்ன அந்த கேள்விக்கு பதில் இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கலாம். இதுல அந்த ஃபாக்ஸ் இந்த காடு தனக்கு சேஃபான பிளேஸ் தான் அப்படின்னு ஆர்த்தருக்குள்ள ஒரு நம்பிக்கைய கொண்டு வந்துச்சு. அந்த நம்பிக்கைய அவனோட சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படியே ஃபாலோ பண்ணதுனாலதான் அவனுக்கு ஒரு அழகான மைண்ட்ஃபுல்லான அனுபவம் கிடைச்சது. சோ இப்போ உங்களோட ஸ்டோரிக்கான ஃபாக்ஸ் யாருன்னு தேடுங்க. அது இன்னொரு தனிநபரா தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல, அது நீங்களா கூட இருக்கலாம். நெக்ஸ்ட் 3 steps to success. என்னோட கேமும் இம்ப்ரூவ் ஆகல, என்ன ப்ரூவ் பண்றதுக்கு நல்ல வாய்ப்பும் கிடைக்கல, வாழ்க்கை இப்படியே போயிடுமா சார்? இந்த டயலாக நம்ம யாராலையும் மறக்க முடியாது. காரணம் இதுல இருக்க ஒரு உண்மை. இத சொன்னவர் இது எல்லாத்தையும் உடைச்செறிஞ்சு ஒரு பெரிய சக்சஸ் அடைஞ்சு நம்ம எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்காரு. அது வேற யாரும் இல்ல, நம்ம கேப்டன் கூல் MS தோனி. அவரு அதை அடைஞ்சதுக்கான காரணம் அவர் செஞ்ச அந்த 3 முக்கியமான விஷயம். அத பத்தி தான் இந்த புக்லயும் 3 steps to successன்னு சொல்லிருக்காங்க. வாங்க அதை பாப்போம். ஸ்டெப் நம்பர் 1, லவ் யுவர் ஒர்க். நீங்க எதை செஞ்சாலுமே அதை விரும்பி ரசிச்சு பண்ற ஒரு பழக்கத்தை கொண்டு வாங்க. என்னதான் அது பயனே இல்லாத ஒரு வேலையா இப்ப தெரிஞ்சாலுமே அது தரப்போற ஒரு பிரம்மாண்டமான சக்சஸ் உங்களை செலிப்ரேட் பண்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்டெப் நம்பர் 2, ஸ்பெஷலைஸ். இப்போ ஒரு கடைக்கு போய் பொருள் வாங்கும்போது அது என்ன ரகம்னு பார்த்து தான் வாங்குறோம். இதுவே ஒரு டிகிரி படிக்கணும்னா அது என்ன ஸ்பெஷலைசேஷன் பார்த்து தான் சூஸ் பண்றோம். அதே போல நீங்க விரும்பி செய்யற எல்லா காரியத்திலையும் நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கறத ஸ்பெசிஃபை பண்ணி அதை பிரிச்சு வச்சு அதுல மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அதுல சக்சஸ் அடையலாம். இந்த உலகத்தோட மாஸ்டர்னு நம்மளால யாரையும் குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஆனா இருக்க எல்லா சின்ன சின்ன விஷயத்திலையும் அத பெஸ்டா பண்ற ஒரு மாஸ்டர் கண்டிப்பா இருப்பாங்க. ஸ்டெப் நம்பர் 3, ஆல்ட்ருவிசம். நம்ம செய்யற எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே அதுல நமக்கு பெனிஃபிட் இருக்கான்னு பார்த்து பண்றதுல எந்த ஒரு தவறும் இல்ல. ஆனா எல்லா சமயங்கள்லயும் இது பொருந்தாது. சுயநலத்தை தாண்டி ஒரு பொதுநலம் இருந்துச்சுன்னா இந்த உலகமே உங்க வெற்றிக்கு வழிவகுக்கும். நெக்ஸ்ட், த ஹாப்பினஸ் சாய்ஸ். நம்ம கான்ஸ்டன்டா நம்மள சுத்தி நடக்கிற விஷயங்கள்ல இது ரொம்ப மோசமா தெரியுது, அது ரொம்ப தவறானது அப்படின்னு தப்பு கண்டுபிடிச்சிட்டே இருந்தோம்னா கண்டிப்பா அதுதான் நமக்கு அட்ராக்டிவா தெரிய ஆரம்பிக்கும். உதாரணத்துக்கு இப்ப உங்களோட கேள்வி கேட்கலாம். உங்க வேலையில உங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் தர, உங்களை எரிச்சல் படுத்துற ஒரு நபர் இருக்காங்க. ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன், அவங்க உண்மையிலேயே உங்களை எரிச்சல் படுத்துறாங்களா இல்ல அது உங்க மனநிலையை வெளிப்படுத்துதா? ஸ்டாயிக் பிலாசபர்ஸ்னு கிரீஸை சேர்ந்த ஃபேமஸான பிலாசபர்ஸ் என்ன சொல்லிருக்காங்கன்னா, நம்ம இந்த உலகத்தை பாக்குற விதத்தை சேஞ்ச் பண்ணோம்னா அது நம்ம வாழ்க்கையே சேஞ்ச் பண்ணுமா. உதாரணத்துக்கு இது காலேஜ் டைம் தானே, நம்ம ஜாலியா இருந்துட்டு டைம் பாஸ் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சில பேர் நினைச்சிருந்தா நமக்கு இப்போ ஸ்னாப் சாட் கிடைச்சிருக்காது. அதாவது ஸ்னாப் சாட் அப்படிங்கிற ஒரு ஆப்பை உருவாக்குன எவன் அண்ட் பாபி தன்னோட காலேஜ் பருவத்துல டெவலப் பண்ண ஒரு ப்ராஜெக்ட் தான் இந்த ஸ்னாப் சாட். அத முதல்ல பிகாபு அப்படின்னு அழைச்சிட்டு இருந்தாங்க. அதுதான் நம்ம இப்ப எல்லாரும் ரசிச்சு பயன்படுத்துற ஸ்னாப் சாட் அப்படிங்கிற ஒரு ஆப்பா மாறி இருக்கு. சோ இதுல அவங்க தேர்ந்தெடுத்தது அவங்களோட வெற்றிய. இதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலும் ஹாப்பினஸை தேர்ந்தெடுக்கிற நிறைய தேர்வுகள் நடக்கும். அதை நீங்க சரியான முறையில கையாள்றது தான் ரொம்பவே முக்கியமானது. நெக்ஸ்ட், your subconscious mind can help you find the ideal romantic partner. நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டோட ஒரு பாகமான கற்பனை சக்தியை பயன்படுத்தி நம்ம பயத்தை தோக்கடிக்கலாம், வெற்றி அடையலாம் அப்படின்னு நிறைய விஷயத்த பத்தி இது வரைக்கும் பார்த்தோம்.
பார்த்தோம். ஆனா உங்க லைஃப் பார்ட்னரை கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு புது ஃபேக்ட் உங்களுக்கு தெரியுமா? இதுக்கு மேட்ரிமனி சைட்ஸோ இல்ல யூடியூப் சோல்மேட் கேம்ஸோ தேவையில்ல. உங்க மூளையை பயன்படுத்தி கண்டுபிடிக்கலாம். இதுக்கு ஏத்த மாதிரி ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஒரு ஊர்ல ஒரு டீச்சர் இருந்தாங்களாம். அவங்களுக்கு ரொம்ப நாளா திருமணமே நடக்கல. காரணம், அவங்க எதிர்பார்த்த மாதிரியான பார்ட்னர் அவங்களுக்கு கிடைக்காததுதான். இன்னும் தெளிவா சொல்லணும்னா, இவங்க ரொம்ப டாமினன்டான ஒரு பர்சனா. சோ முடிவுகள் எல்லாம் இவங்க எடுக்கிற மாதிரி, அதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு பர்சன் தான் தன்னோட பார்ட்னரா இருக்கணும்னு எதிர்பார்த்தாங்களாம். கொஞ்ச நாட்கள்லயே அவங்களுக்கு இந்த சப்கான்ஷியஸ் மைண்டோட பவர் புரிஞ்சுதான். அதாவது கற்பனை சக்தி மூலமா தன்னோட பார்ட்னர் எந்த மாதிரி குணநலங்களோட எப்படி இருக்கணும் அப்படிங்கறது மனசுல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்களாம். அது அவங்களோட ஆழ் மனசுல நல்லா பதிஞ்சிருச்சு. சில நாட்கள் கழிச்சு ஒரு புது ஊருக்கு டிரான்ஸ்பர் ஆனவங்க அங்க போன கொஞ்ச நாட்கள்லயே கூட வேலை செஞ்ச நபரை தன்னோட பார்ட்னரா சூஸ் பண்ணி கல்யாணம் செஞ்சுக்கிட்டாங்களாம். இது நடக்கிறதுக்கு காரணமா இருந்தது அவங்க சப்கான்ஷியஸ் மைண்டோட தாக்கம் தான். அதாவது அவங்க இமேஜின் பண்ணி வச்ச அந்த ஐடியலான பார்ட்னரை அவங்க சப்கான்ஷியஸ் மைண்ட் ஈஸியா காட்டி கொடுத்திருக்கு. இதே போல நீங்களும் உங்க பார்ட்னரை ரொம்ப நாளைக்கு தேடிட்டு இருந்திருக்கலாம். அவ்வளவு ஏன் அவங்க உங்க பக்கத்திலே கூட இருந்திருக்கலாம். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க செய்ய வேண்டிய விஷயம் உங்க சப்கான்ஷியஸ் மைண்டோட ஆற்றலை உணர்ந்து பயன்படுத்துறது. நெக்ஸ்ட், when in doubt, you sleep on it. Often can make more confident decisions after a good night's rest. உங்களுக்கு ஒரு ஃபேக்ட் தெரியுமா? நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் 24 மணி நேரமும் ஆக்டிவா தான் இருக்கும். முக்கியமா நீங்க தூங்கும்போது உங்க கான்ஷியஸ் மைண்டுக்கு ரெஸ்ட் கொடுக்கறதால சப்கான்ஷியஸ் மைண்ட் ரொம்பவே ஆக்டிவா வேலை செஞ்சு தன்னோட பெஸ்ட்டை கொடுக்கும். சோ இப்போ நீங்க ஒரு கஷ்டமான டெசிஷன் எடுக்கணும், இல்ல அந்த சிச்சுவேஷன்ல என்ன செய்யறதுனே தெரியாம இருந்தீங்கன்னா, சம்டைம்ஸ் அந்த நேரத்துல நீங்க தூங்குறது தான் பெட்டர். என்னது தூங்குறதா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ள வரலாம். அதுக்கான விளக்கத்தை ஒரு எக்ஸாம்பிளா ஆத்தர் இந்த புக்ல சொல்லிருக்காங்க. ஒரு ஊரை சேர்ந்த விமனுக்கு ரொம்ப தொலைவுல இருந்து ஒரு ஜாப் ஆஃபர் வருது. கூடவே அவங்க இப்ப செய்யற வேலைக்கு கிடைக்கிற சம்பளத்தை விட 2 மடங்கு சேலரி தரணும்னு சொல்றாங்க. அந்த சமயத்துல அவங்களுக்கு சரியா என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியல. சோ அன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டு ஈவினிங் மெடிடேஷன் பண்ணிட்டு நைட் ஒரு நல்ல தூக்கம் போட்டுட்டு எழுந்தாங்க. அப்ப அவங்களோட கட் ஃபீலிங் இந்த புது ஜாப் ஆஃபரை அக்செப்ட் பண்ண வேண்டான்னு சொல்லிருக்கு. அதுபடியே அவங்களும் அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. சில மாதங்கள் கழிச்சு ஒரு நாள் நியூஸ் பார்க்கும்போது இவங்களுக்கு ஆஃபர் தந்த அந்த கம்பெனி ஃப்ராடுன்னும் கூடவே அதுல வேலை செஞ்ச எம்ப்ளாயிஸ் எல்லாரையும் ஏமாத்திட்டு போயிருக்கு அப்படின்னு தெரிய வருது. சோ இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா, அன்னைக்கு அவங்க தூங்குனப்போ கிடைச்ச நேரத்தை பயன்படுத்தின சப்கான்ஷியஸ் மைண்ட் இவங்க டவுட்ஸ் எல்லாத்தையும் லிங்க் பண்ணி ஸ்ட்ராங் ஆக்கி ஒரு உள்ளுணர்வை கொடுத்திருக்கு. அதுதான் அவங்கள அந்த ஆபத்துல இருந்தும் காப்பாத்திருக்கு. இது மூலமா உங்களுக்கு கிடைக்கிற நேரத்துல அளவா தூங்குறதுனால நீங்க நேரத்தை வீணடிக்கல, மாறா உங்க உடலையும் மனசையும் அடுத்த நாள் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்றதுக்கு தயார்படுத்துறீங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட், wish others well for envy will only prevent you from getting what you want. ரைட் டெசிஷன் எடுக்கிறதுக்கு எப்படி சப்கான்ஷியஸ் மைண்ட் உதவுதோ அதே போல நீங்க விரும்புற மாதிரி நடக்கிறதுக்கும் இது உதவும். இப்போ ஒரு சேல்ஸ்மேனோட ஸ்டோரிய இதுக்கு உதாரணமா ஷேர் பண்ணிருக்காங்க. ஒரு சேல்ஸ்மேனுக்கு அவருக்கு தேவைப்படுற அங்கீகாரம் தன்னோட வேலையில கிடைச்சதே இல்லையா. என்னதான் இவரு கலீக்ஸை விட பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணாலுமே அவரோட ரேங்க் உயர்ந்ததே இல்லையா. இதனால தன்னோட பாஸுக்கு அவரை பிடிக்கலையோ அப்படின்னு ஒரு சந்தேகம் எழுந்துச்சான். சோ இவரும் அதுக்கு ஏத்தது போல வெறுப்பு தர மாதிரியான காரியங்களை செய்ய ஆரம்பிச்சாராம். பட் இது நாம இல்லையே, நாம ஏன் இப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற கேள்வி மூலமா ஜெனியூனா அவங்க பாஸுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு நினைச்சு அவருக்கு விஷம் பண்ணாராம். கொஞ்ச நாள்லயே இவருக்கும் ப்ரமோஷன் கிடைச்சிருச்சாம். நிறைய அறிஞர்கள் சொல்ற மாதிரி இதுலயும் நீ யாரு அப்படிங்கறது உன்னோட எண்ணங்கள் தான் முடிவு பண்ணுது. அதே மாதிரி அதுக்கு காரணமா இருக்கிறது நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் தான்னு இது மூலமா நமக்கு புரிஞ்சிருக்கும். சோ நமக்கு ஒண்ணு கிடைக்கல அப்படிங்கறதால அது ரொம்ப மோசமானது அப்படின்னு சொல்றது மூலமா கண்டிப்பா அது நமக்கு கிடைக்க போறது இல்ல. அதே போல நமக்கு மட்டும்தான் இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு புலம்புறதுனாலயோ அது நடக்காம நின்னுட போறதில்ல. இனிமே நீங்க பாசிட்டிவா இருந்து எல்லாருக்கும் நல்லது நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த யூனிவர்ஸும் உங்களுக்கு நல்லதுதான் கொடுக்கும். நெக்ஸ்ட், யூ ரிசீவ் ஆன்சர்ஸ் டு பிரேயர் பிகாஸ் ஆஃப் மென்டல் அக்செப்டன்ஸ் அபவுட் வாட் யூ ப்ரே. உங்களோட பிரேயர்ஸுக்கெல்லாம் பதில் கிடைக்கும்னு சொன்னா அதை மோஸ்ட்லி எல்லாரும் ஏத்துப்பாங்க. அதே பதில் உங்ககிட்ட இருந்தே கிடைக்கும்னு சொன்னா எத்தனை பேர் அதை ஏத்துக்குவாங்க? இதை இன்னும் தெளிவா பார்த்தோம்னா, நீங்க ஒன்ஸ் உங்க பிரேயர்ஸ மனசார அக்செப்ட் பண்ணா மட்டும்தான் உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டுமே அதை ஆர்டரா ஃபாலோ பண்ணிக்கிட்டு உங்க ஆசையை நிறைவேற்றும். இந்த விஷயத்துல கடவுள் இருக்கு, கடவுள் இல்ல அப்படின்னு ஆத்திகம் நாத்திகம் எல்லாம் பேசல. எல்லாத்தையும் தாண்டி நீங்க பிரேயர் பண்ற பொழுதுதான் நீங்களும் உங்க சப்கான்ஷியஸ் மைண்டும் ஒரு சமரசத்துக்கு வர நேரம்னு சொல்லலாம். சோ இனிமே பிரேயர்ஸ்ல எனக்கு இவ்வளவு பெரிய வில்லா வேணும், அந்த காரு வேணும், இவங்க நல்லா இருக்க கூடாது, அவங்க நல்லா இருக்க கூடாது அப்படின்னு லாஜிக்கே இல்லாம கெட்ட விஷயங்களை வேண்டதுக்கு பதிலா அந்த சமயத்தை பயன்படுத்தி பாசிட்டிவா உங்களுக்கு தேவைப்படுற விஷயத்தையும் உங்களால சாத்தியமாக்கக்கூடிய விஷயத்தையும் உங்க சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு தெரியப்படுத்தினீங்கன்னா கண்டிப்பா உங்க பிரேயர்ஸ் எல்லாம் நிஜமாகும். நெக்ஸ்ட், ஸ்டெப்ஸ் டு ஆக்டிவேட் யோர் சப்கான்ஷியஸ் மைண்ட்.
சப்கான்ஷியஸ் மைண்ட் எவ்வளோ பவர்ஃபுல்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படி பவர்ஃபுல்லா இருக்கிறது கண்டிப்பா பெருசா தான் இருக்கும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா அது நம்ம கண்ணுக்கே தெரியலையே அப்படின்னு யோசிக்கலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் ஐஸ்பர்க் இல்யூஷன் தான். அதாவது இந்த அண்டார்டிக் கடல் பகுதியில இருக்க ஐஸ் கட்டிகள் எல்லாம் கடலுக்கு மேல இருந்து பார்க்கும்போது ரொம்பவே சின்னதா தான் தெரியுமா. இதுவே டைட்டானிக் மாதிரி ஒரு கப்பல் எடுத்துட்டு போய் கண்ணு மண்ணு தெரியாம டிராவல் பண்ணோம்னா அப்போதான் அந்த ஐஸ் கட்டி கீழே எவ்வளோ ஆழமா இருக்கு அப்படிங்கறத அதுல மோதி தெரிஞ்சுப்போம். சோ இதுல அந்த மேல கண்ணுக்கு தெரியற அந்த ஐஸ் கட்டியோட பாகம் தான் கான்ஷியஸ் மைண்ட். அடியில தெரியாம இருக்க அந்த பெரிய பகுதி தான் சப்கான்ஷியஸ் மைண்ட். அப்படிப்பட்ட அந்த பாகத்தை முழுசா கையாளணும்னா அதுக்கு சில ஸ்டெப்ஸ் இருக்கு. ஸ்டெப் நம்பர் 1, டிசைட் எக்ஸாக்ட்லி வாட் யூ வாண்ட் டு கிரியேட் அண்ட் ஹேவ். நம்ம கிட்ட இருக்க பெரிய பிரச்சனையே நமக்கு என்ன வேணும்னு சரியா தெரிஞ்சுக்கிறது இல்ல. அதனாலதான் நம்ம எதிர்பார்த்த விஷயம் கிடைக்காததால ஈஸியா டிசப்பாயிண்ட் ஆகிடுறோம். சோ இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும்னா அது உண்மையாவே வேணுமான்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸ்டெப் நம்பர் 2, ரைட் டவுன் யுவர் கோல் கிளியர்லி. நம்மளோட கோல்ஸை யோசிச்சுக்கிட்டே வெளியே சொல்லிட்டு மட்டும் இருந்தோம்னா கண்டிப்பா அது நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறு ரொம்பவே கம்மிதான். எப்போ நீங்க அதை நோட் பண்ணி ரெக்கார்ட் பண்றீங்களோ அப்போதான் அது நடக்கிறதுக்கான வழியை வகுக்கிறீங்கன்னு அர்த்தம். ஸ்டெப் நம்பர் 3, பேக்வர்ட்ஸ் பிளானிங். ஜென்ரலா எல்லாரும் ஒரு கோல் அச்சீவ் பண்ணோம்னா அதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கறத யோசிப்போம். அதை நீங்க ரிவர்ஸ்ல யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களால 100% அதை ஷியோரா ஆக்க முடியும். அதாவது நீங்க இப்ப அந்த கோலை அச்சீவ் பண்ணிட்டீங்க. அதை பண்றதுக்கு நீங்க என்னெல்லாம் பண்ணீங்க அப்படிங்கறத கற்பனை மூலமா ஒரு பிளாஷ்பேக்கா உருவாக்குனீங்கன்னா கண்டிப்பா அதை உண்மையிலேயே பாசிபிளா மாத்தவும் முடியும். ஸ்டெப் நம்பர் 4, டேக் இட் டில் யூ மேக் இட். கான்ஃபிடென்ட்டா நீங்க ஆல்ரெடி வின் பண்ணிட்டீங்க அப்படின்னு உங்க சப்கான்ஷியஸ் மைண்டை ஏமாத்தலாம். ஆக்சுவலி அது வெறும் ஏமாத்துறது இல்ல, மாறா அது மூலமா அந்த பொய்ய உண்மையாக்குறீங்கன்னு அர்த்தம். ஸ்டெப் நம்பர் 5, ரிலாக்ஸ் யுவர் மைண்ட். கோல், டாஸ்க், சக்சஸ் அப்படின்னு எல்லா சமயமும் ஓடிட்டே இருக்க நம்ம உடலுக்கும் மூளைக்கும் வீக் டேக்கு எண்டு தர அந்த சண்டே மாதிரி ஒரு பிரேக் கொடுங்க. அது உங்க மண்டேவை பெஸ்டா மாத்தும். கடைசியா சொல்லணும்னா கடந்த வாரங்கள்ல எத்தனை தடவை உங்களையே நீங்க கோவப்படுத்தி பொறாமப்பட்டு வெறுப்பு சம்பாரிச்சு காயப்படுத்திருப்பீங்க. அந்த காயத்துக்கும் ஒரு மருந்து இருக்கு. இது எல்லாத்தையும் திருப்பி போடுறதுக்கான பவர் ஒன்னு இருக்கு. அதுவும் உங்ககிட்டயே இருக்குன்னு இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சொன்னா நம்பியிருப்பீங்களா? ஆனா இப்போ இந்த வீடியோட எண்டுல உங்களுக்கு அந்த நம்பிக்கை வந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்பாக்சனோட இதை முடிக்கிறோம். நன்றி. இந்த அற்புதமான புத்தகம் அப்படிங்கிறது நிறைவுக்கு வரும் பொழுதே நம்மளுடைய 8 நடையின் 42 நிமிடங்களும் நிறைவுக்கு வந்தது. நம்ம இதற்கான விளக்கத்தை நம்ம நாளை அல்லது அடுத்த வாரம் கூட பார்க்கலாம் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் சொல்லி இந்த அற்புதமான புத்தகத்தை தேர்வு செய்து அனுப்பித்த சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் கோயம்புத்தூர் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி இன்றைய புத்தகத்தை பற்றின கருத்துக்களை நீங்கள் தாராளமாக நீங்கள் வழங்கலாம். இன்றைய நிகழ்வு பிடித்திருந்தால் லைக் செய்து நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் என்று சொல்லி நம்மளுடைய 42 நிமிட நடையை நிறைவு கொண்டு வந்து அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்து இன்றைய நாளை தொடங்குங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக அமையட்டும். இன்றைய நாளில் தாங்கள் தங்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். நலத்துடன் வாழ்க, வளத்துடன் வாழ்க. நன்றி.